நல்ல வேளை நீங்களே ஆளை மாத்திட்டீங்க போல அப்படிங்கிற மாதிரி மக்கள் மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கலாம். மூக்குத்தி அம்மன் 2 படத்துல வந்து நயன்தாரா அவர்கள் வந்து நடிக்க போறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்நிலையில் பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கடந்த வாரம் சென்னையில ஸ்டார்ட் ஆச்சு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனா முதல் நாளே இப்படியா? நயன்தாராவுக்கு உதவி இயக்குனருக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் வந்திருக்க. அந்த உதவி இயக்குனரை நயன்தாரா வந்து கண்டபடி திட்டியிருக்கிறார்கள். நயன்தாரா வந்து ஹீரோயினா வச்சு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப கோவமா இருக்கறாமா. திரஸ் விஷயத்துல நயன்தாரா எப்பொழுதுமே கரரா இருப்பாங்களாமா. ஒரு ட்ரஸ்க்கு போய் உதவி இயக்குனரை எல்லாரும் முன்னாடியே திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நயன்தாராவை பத்தி கோலிவுட் வட்டாரங்கள் பேசப்பட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம நயன்தாராவுக்கு பயங்கரமா கோவம் வருமா. ஐயா படத்திலேயே செட்டில் ரொம்ப கோவப்பட்டாங்களாம் திரஸ் விஷயத்துக்காக. அதுக்கப்புறம் இப்ப இந்த மூக்குத்தி அம்மன் படத்தின் தயாரிப்பாளர் ஐசிரி கணேஷ் அவர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நயன்தாராவிடம் வந்து பேச்சுவார்த்தை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. நயன்தாராவை படத்திலிருந்து தூக்கிட்டு அவங்களுக்கு பதில் தமன்னா நம்ம நடிக்க வைக்கலாம் என்று சொல்லி சுந்தர் சி வந்து தெரிவிச்சதாக தகவல் வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். ஆரம்பத்திலேயே மோதல் அப்படிங்கிறதினால ஷூட்டிங் தொடர்ந்து நடப்பதில் வேறு எந்த சிக்கல வரக்கூடாதுன்னு தயாரிப்பு நிறுவனம் யோசிச்சுட்டு இருக்காங்களாம். நயன்தாரா படத்துல இப்ப தொடர்ந்து நடிப்பாரா இல்ல தமன்னா அதுக்கு பதிலா வருவாங்களா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரியுங்க. எது எப்படியோ ஆனால் சில பேருக்கு இந்த படத்தில் நயன்தாராவை புக் பண்ணது பிடிக்கல. அதனால வந்து ரசிகர்கள் அப்பாடா இந்த நயன்தாரா வந்து கண்டிப்பா வந்து வேண்டாம் தமன்னாவே வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க.